அனைவருக்கும் வணக்கம். EPIன் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம இன்னைக்கு பின்ன போறது saree பாக்ஸ். இந்த saree பாக்ஸ் நம்ம பாக்கி இருக்க வயர்ல நம்ம பின்னிருக்கோம். நீங்க சிந்தட்டிக் saree அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 saree இல்லைன்னா 6 saree வைக்க முடியும். சுங்கடி சேலை, காட்டன் சேலை இந்த மாதிரி வச்சீங்கன்னா 4 சேலை வைக்க முடியும். சேலைக்கான எக்ஸாக்ட் சைஸ்ல நம்ம இந்த saree பாக்ஸ் நம்ம பின்னிருக்கோம். கூட பின்னிட்டு என்கிட்ட இருந்த பாக்கி வயர் வச்சுதான் இந்த saree பாக்ஸ் நம்ம பின்னிருக்கோம். மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். இந்த saree பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெல் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 6 feet எடுத்திருக்கோம். பிங்க்ல 4 வயர் எடுத்திருக்கோம். ரெட்ல 14 வயர், கிரீன்ல 16 வயர் கட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 30 வயர். நம்ம பேசிக் நாட்ல தான் நம்ம இந்த saree பாக்ஸ் நம்ம பின்றோம். இப்போ பிங்க் வயரை நம்ம சரி பாதியா மடிச்சுக்கிறோம். இப்போ நமக்கு ரன்னிங் வயர் இந்த லைட் கிரீன் கலர், இந்த அளவுக்கு ரன்னிங் வயரை மடிச்சுக்கிறோம். இந்த லூப்பை சுத்தி இந்த லூப்பை இப்படி வைக்கணும். இந்த வயருடைய கீழ்ப்பகுதியை மேல் பக்கமா திருப்புங்க. இந்த வயருடைய கீழ்ப்பகுதியை இந்த லூப்குள்ள இப்படி கொடுத்துருங்க. இப்ப நாட்டை டைட் பண்ணுங்க. இப்ப நம்மளோட கட்டிங் வயர் பிங்க் கலர் வயருடைய மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் சமமான உயரத்துல இருக்கா அப்படிங்கறத நம்ம சரி பார்த்துக்கணும். சமன் இல்லைன்னா சமன்படுத்திக்கணும். ஒரு பேசிக் நோட் நம்ம பின்னினதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி நம்ம சரி பார்த்துக்கணும். இப்போ அடுத்து நம்ம கிரீன் கலர்ல நம்ம பின்ன போறோம். ரன்னிங் வயர் இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இந்த லூப்பை சுத்தி இந்த லூப் இப்படி வைக்கிறோம். இந்த வயரை இப்படி மேல் பக்கமா இப்படி நம்ம திருப்பணும். இந்த வயருடைய கீழ்ப்பகுதியை இந்த லூப்குள்ள நம்ம கொடுக்கிறோம். இப்போ நாட்டை டைட் பண்ணிருங்க. ரன்னிங் வயர் இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இந்த வயரை லூப்பை சுத்தி இப்படி வைக்கணும். இந்த வயரை இப்படி மேல் பக்கமா திருப்புங்க. இந்த வயருடைய கீழ்ப்பகுதியை இந்த லூப்குள்ள இப்படி கொடுத்துருங்க. இதே மாதிரியே நம்ம பின்னிட்டு வரப்போறோம். பிங்க்ல 1, கிரீன்ல 8, அப்புறம் பிங்க்ல 1, அப்புறம் ரெட்ல 14, அப்புறம் பிங்க்ல 1, அப்புறம் கிரீன்ல 8, அப்புறம் பிங்க்ல 1 நம்ம பின்ன போறோம். பின்னி முடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப பின்னி முடிச்சாச்சு. இதுதான் முதல் வரி. இந்த வரியை நம்ம நடுவரியா எடுத்துக்கிட்டு இந்த வரிக்கு மேலையும் கீழையும் நம்ம பின்ன போறோம். இப்போ கடைசி நாட்டோட வயரோட அளவுக்கு நம்ம அளந்து நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணணும். நான் ஏற்கனவே கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சமமா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு சென்டர் நாட் இந்த மாதிரி போட்டுக்கணும். அப்பதான் அது ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ அடுத்த வரி. இப்போ இந்த முதல் வயரை இப்படி அளந்து நம்ம ரன்னிங் வயரை நம்ம இப்படி மடிக்கணும். ரன்னிங் வயர் நமக்கு கிரீன் கலர் தான். இப்போ இந்த வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இந்த லூப்பை சுத்தி இந்த லூப் இப்படி வைக்கிறோம். பார்த்துக்கோங்க. இந்த வயரை இப்படி மேல் பக்கமா திருப்பணும்.
இந்த ரன்னிங் வயருடைய கீழ்ப்பகுதியை இந்த லூப்குள்ள கொடுத்துருங்க. உங்களுடைய கைக்கு இடது பக்கத்துல வர்றது ரன்னிங் வயரோட சின்ன பகுதியா இருக்கணும். உங்க கைக்கு வலது பக்கத்துல இருக்கிறது ரோல்ல இருந்து வர ரன்னிங் வயரா இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரன்னிங் வயர் இப்படி லூப் மாதிரி நம்ம மடிக்கணும். இந்த அடுத்த வயரை வச்சு இந்த லூப் இப்படி சுத்தணும். இந்த வயரை இப்படி மேல் பக்கமா இப்படி திருப்புங்க. இந்த வயரை இந்த லூப்குள்ள இப்படி கொடுத்துருங்க. இப்ப நாட்டை டைட் பண்ணுங்க. இப்ப இந்த வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இந்த வயர் இந்த லூப் இப்படி சுத்தணும். இந்த வயர் இப்படி மேல் பக்கமா நம்ம திருப்புறோம். இந்த வயரை இந்த லூப்குள்ள நம்ம இப்ப கொடுக்கிறோம். இப்ப இந்த நாட்டை டைட் பண்றோம். இதே மாதிரி இந்த ரெண்டாவது வரி முழுசும் நம்ம பின்னி முடிக்க போறோம். பின்னி முடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் பின்னிருங்க, பின்னிட்டு பார்ப்போம். பின்னி முடிச்சாச்சு. ரெண்டாவது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. கடைசி வயரோட அளவுக்கு அளந்து நம்ம இப்போ ரன்னிங் வயரை கட் பண்றோம். நான் ஏற்கனவே கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சமனா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த முதல் வரிக்கு நம்ம கீழ் பக்கமா பின்னிருக்கோம். அடுத்து நம்ம இப்போ மேல் பக்கமா நம்ம பின்ன போறோம். இந்த முதல் வரியை நடு வரியா வச்சுட்டு இந்த முதல் வரிக்கு மேலையும் கீழையும் நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். இப்போ ரன்னிங் வயர் இப்படி மடிச்சுக்கணும். இந்த வயரோட அளவுக்கு அளந்து ரன்னிங் வயரை மடிச்சுக்கிறோம். இந்த வயரை இப்படி லூப்பா இப்படி மடிக்கணும். இந்த லூப்பை சுத்தி ரன்னிங் வயரோட லூப்பை வைக்கிறோம். இந்த வயரை இப்படி மேல் பக்கமா திருப்புறோம். இந்த வயருடைய கீழ்ப்பகுதியை இந்த லூப்புக்குள்ள கொடுத்துறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தது போலதான் ரெண்டாவது வரிசை நம்ம எப்படி பின்னணுமோ அதே மாதிரி நம்ம இந்த மூணாவது வரிசையும் நம்ம பின்ன போறோம். ரெண்டாவது வரிசை நம்ம எப்படி பின்னி முடிச்சோமோ அதே மாதிரி மூணாவது வரையும் பின்னி முடிக்கணும். இதே மாதிரி இந்த பேஸ் ஃபுல்லா நம்ம பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். பேஸ் ஃபுல்லா நம்ம பின்னி முடிச்சாச்சு. அகலம் பார்த்தீங்கன்னா 21 லைன்ஸ் நம்ம பின்னிருக்கோம். தென்னங்குச்சி நான் சொருகியிருக்கேன். ஒரு வரியிலையும் இந்த மாதிரி நான் சொருகியிருக்கேன். நான் இப்ப காமிக்கிற மாதிரி இப்போ நம்ம கார்னர் எப்படி திருப்புறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம கார்னர் திருப்புறதுக்கு வெள்ளை வயரை நம்ம ரன்னிங் வயரா வச்சு நம்ம கார்னர் திருப்ப போறோம். ஒரு 3 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு நம்ம ரன்னிங் வயரை இப்படி மடிச்சுக்கணும். இந்த வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இந்த லூப்பை சுத்தி இந்த லூப்பை இப்படி வைக்கிறோம். இந்த வயரை நம்ம இப்படி மேல் பக்கமா திருப்புறோம். இந்த சின்ன வயரை இந்த லூப்குள்ள இப்படி கொடுத்துறோம். இப்ப நாட்டை டைட் பண்ணிருங்க. இப்போ இந்த வரியில இருந்து நமக்கு வெள்ளை வயர் தான் நமக்கு ரன்னிங் வயர். கீழே பேஸ் எப்படி பின்னணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பின்றோம். இதே மாதிரியே நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். இந்த கடைசி நாட் வரைக்கும் நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். பின்னிட்டு பார்க்கலாம். இங்க இருந்து இந்த கடைசி நாட் வரைக்கும் நம்ம பின்னியாச்சு. இந்த இடத்துல நம்ம எப்பவும் ரன்னிங் வயரை கட் பண்ணுவோம். இந்த இடத்துல கட் பண்ணாம இப்படியே வச்சு பின்ன போறோம். அப்பதான் நமக்கு கார்னர் திரும்பும். அது முதல் கார்னர். இது முதல் கார்னர். இது வரைக்கும் நம்ம நேரா இப்படியே பின்னிக்கிட்டே வரணும்.
இது முதல் கார்னர். இது வரைக்கும் முடிச்சிடலாம். இது வரைக்கும் பின்னிட்டு பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. முதல் கார்னர், ரெண்டாவது கார்னர், இது மூணாவது கார்னர், இது நாலாவது கார்னர். 4 கார்னரும் நம்ம இப்போ திருப்பியாச்சு. இப்போ இந்த பிங்க் வயர், இந்த வயரை இப்படி நம்ம லூஸ் பண்றோம். நமக்கு ரன்னிங் வயர் இதுதான். இந்த வயரை இப்படி லூப்பா மடிக்கணும். இந்த லூப்குள்ள இப்படி கொடுத்துடுறோம். இப்போ இப்படி நேரா போற இந்த வயரை எடுத்து இந்த லூப்குள்ள நம்ம கொடுத்துடுறோம். இப்ப நாட்டை டைட் பண்ணணும். இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு பின்னியாச்சு. இந்த வயரை உள்பகுதியில இந்த பக்கம் நான் காமிக்கிற பக்கமா கோர்த்து விட்டுருங்க. இந்த மாதிரி. இப்போ நம்மளோட ரன்னிங் வயர் உங்க கைக்கு வலது பக்கம் இப்படி வந்துருச்சு. அடுத்து இந்த ரன்னிங் வயரை வச்சு நம்ம பின்ன போறோம். இந்த வயரை இப்படி லூப்பா மடிச்சுட்டு இந்த அடுத்த வயரை வச்சு இந்த லூப்பை இப்படி சுத்துறோம். இப்போ நம்ம பேசிக் நோட் பண்றோம். இதே மாதிரியே நம்ம ஒரு சுத்தா பின்னிக்கிட்டே வரப்போறோம். நம்ம ஏணிப்படி முடிச்சு நம்ம பின்றதுனால பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வரும். ஒரு வரியிலையும் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஒரு சுத்துலையும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்படி வந்ததுனா தான் நீங்க ஏணிப்படி முடிச்சு பின்றீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ பின்னி முடிச்சாச்சு. உங்களுக்கு நம்ம எடுத்திருக்க வயர்ல உங்களுக்கு எவ்வளோ உயரம் வருதோ அவ்வளோ உயரம் நீங்க வச்சுக்கலாம். ஒரு வயருக்கும் உயரம் வித்தியாசப்படும். அதனால உங்களுக்கு எவ்வளவு உயரம் வருதோ அது வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க. நம்ம ஏணிப்படி முடிச்சு பின்னிருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும். நீங்களும் ஏணிப்படி முடிச்சுட்ட பின்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்திருக்கா பாருங்க. ரன்னிங் வயரை நம்ம இந்த இடத்துல கட் பண்றோம். கட் பண்ணிட்டு இப்படி கோர்த்து விடுறோம். இப்ப பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு நான் ரன்னிங் வயரை இப்ப நான் கோர்த்து விடுறேன். நம்ம கார்னர் திருப்பும் போது எப்படி நம்ம ரன்னிங் வயரை கோர்த்து விட்டோமோ அதே மாதிரி இப்பயும் நம்ம ரன்னிங் வயரை இப்படி கோர்த்து விடணும். நான் இப்ப காமிக்கிற மாதிரி கோர்த்து விட்டுருங்க. இப்போ முதல் வரி விட்டுட்டு ரெண்டாவது வரி விட்டுட்டு மூணாவது வரியில இருந்து நம்ம கோர்த்து விட போறோம். இந்த மாதிரி முதல் வரி மடங்கி வரும். அதனால உங்களுக்கு இந்த சாரி பாக்ஸோட விளிம்பு நல்லா வலுவலுன்னு இருக்கும். ரவுண்டா இருக்கும். நல்லா வலுவலுன்னு இருக்கும். உங்களுக்கு குத்தாது. ஒரு வரியை நம்ம மடக்கி நம்ம கோர்த்து விடும்போது கூடையோட விளிம்பு நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி நீங்க கோர்த்து விடும்போது வயரோட நீளத்துக்கு நீங்க இந்த மாதிரி கோர்த்து விட்டுருங்க. ஃபுல்லா இப்படி கோர்த்து விட்டுருங்க. இப்படி எல்லா வயரையும் கோர்த்து விட்டுருங்க. கோர்த்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. எல்லா வயரையும் கோர்த்து விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய சாரி பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சாரி பாக்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.